பேசாதீங்க. வாய் திறந்து பேசுறீங்க வச்சுக்க. வாயை பிடிச்சு கிழிச்சு விடுவேன். யாரும் பேசாதீங்க. ஏண்டி நாங்க என்ன அப்படி செய்யக்கூடாது தவறு செஞ்சிட்டோம். நாங்க என்ன அப்படி பச்சை மிளகாய் கிள்ளி வச்சிட்டேன். எங்கடி வச்சேன்? ஏண்டி உண்டி வச்சுக்கா. யாரும் வாயை திறந்தீங்க வாயை கிழிச்சு விடுவேன். அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல யாரும் வாயை திறந்தீங்க வாயை பிடிச்சு கிழிச்சு விடுவேன். யாரும் எங்கிட்ட பேசாதீங்க. போங்க. ஏண்டி உன்னை எங்க தெரியுமா தேன்னு? எங்கடி தேன்னு? எங்க போயிருந்தேன்? நானே அப்படியே எல்லாருக்குமே தெரியுமே. ஓடி மயில்கள் ஆடுவதும் புலிகள் படுவதும் மண்கள் எல்லாம் தொழில்களை ஆடுவதும் இந்த இயற்கை காட்சி பார்க்கும்போது எனக்கு பிடித்தமா இருக்கு. ஆத்தோரண பறிச்சு இது அரும்பரும்பு தலையே பொட்டாச வைக்கலையே மச்சானே பொன்மையிலே என் மாயக்கோ மச்சானே 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 பார்க்கும்போது உன் மனை எப்படி இருக்கு சொல்லுங்களடி. சொல்லுங்கடி.
கருத்து படுறேன். ஏண்டி ஓடி வாடி. என்னடி அது திரி மலர்ல என்ன மலர்றீ? ஏண்டி சொல்லுடி. அதோ விரும்ப தெரியல அந்த மாதிரி தான் கேக்குறேன். விரும்பாக்கிறதுக்கு போயிடு முதல்ல. ஓ திரி மலர்ல என்ன மலர்? அப்படியா? ஏண்டி இதெல்லாம் குண்டு மல்லியடி. குண்டு மல்லியா? என்ன ஒரு அழகா குண்டு அழகா பூத்துக்குது பாரு. யாருக்கு இருக்கா? ஏண்டி அதோ திரி மலர்ல என்ன மலர்றீ? ஏண்டி என்ன சொல்லுடி. சூரியகாந்தி என்ன ஒரு அழகா திசை காடுத்து பாரு. ஏண்டி சொல்லுடி. இன்னும் எப்படி என்று தெரியுமா உனக்கு? எப்படி சொல்ல? பெண்ணா பிறந்திருக்கிறேன், ஆளாகி நின்றுருக்கிறேன். ஏண்டி உனக்கு தான் தெரியும். அப்படியா? நங்கையிலே பெரியவள். நீயே சொல்லுடி. சொல்லட்டுமா? அந்த சூரியகாந்தியோட தன்மை எப்படி தெரியுமா? எப்படி சொல்லுடி. காலையில் சூரியன் எந்த திசையில் உதிக்கிறதோ அந்த திசையில் திரும்பி பார்க்கும். அப்படியே. மாலை நேரத்தில் சூரியன் எந்த திசையில் கலைகிறதோ அந்த திசையில் திரும்பி பார்க்கும். அப்படியே. ஆனால் இப்போ அந்த தன்மை மாறிவிட்டது. எப்படி இருக்கு? நீ எப்போ இந்த ஊருக்குள்ள காலத்தை எடுத்து வைத்தாய்? நான் வச்ச உடனே சூரியகாந்தி எல்லாம் அதெல்லாம் விடுவி. தொபரி எதிர்க்க பாரு. என்னது மலர் பாரு. என்ன மலர்? ஏண்டி அது ரோஜா பூடி. ஏய் ரோஜா மலர். என்ன ஒரு அழகா உட்கார்ந்து இருக்கு பாரு. ஆமாண்டி, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அழகா இருக்கா? ஏண்டி ஏண்டி? நான் அத போய் பறிக்க போறியா? நான் பறிக்க போறேன்டி. ஏண்டி வேணாண்டி. என்ன? எனக்குமே அழகுதான் ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? புரியுதா? அந்த ரோஜா பூ ரொம்ப அழகா இருக்கு, பறிக்க கிட்ட போகாத. ஏன்னா அந்த ரோஜா பூ கீழே முள்ளு இருக்கு. நீ ரோஜா பூ பறிக்கிற நேரத்துல அந்த முள்ள ஏண்டி அது எப்படிதான் குத்துன்னு பார்க்கலாம். அந்த மலருக்கு தெரியுமே. இப்பொழுதே கொந்தல்ல நான் சூட சூடிடு போறேன். பாக்குறேன். எப்படி தெரியுமாடி? ஐயா காத்தோ பிடேடி போடே ராங்கராசா.
ஒரு வெளி ஊருக்கு வர்றோம் எங்கன்னா ஒரு துணி சுத்தம் ஒரு தலை சுத்தங்குதா நான் துணி சுத்த தலை சுத்தம் இல்ல ஏன் வாங்கறதுக்கு என்ன பண்ற ஏன் இது மாதிரி தலை ஷாம்பு போட்டு கசக்க கூடாதா இது ஷாம்பு போட்டு கசக்க துணியா தலையை பாரு நல்லா முருங்கா பிச்சு விட்டு இல்ல முன்ன மாதிரி என்ன வர முடியும் அப்படியா வரப்போத்தான் ஷாம்பு போட்டு கசிக்கணும் ஓடியாடுறேன் சரிடா தட்டு பிடிச்ச கம்ஜாடியா ஷாம்பு போட்டு கசிக்கு ஓடியாடுறேன் இது வர ஷாம்பு போட்டு என்ன ஷாம்பு போட்டு கசக்கனா சுக்கு ஷாம்பு பாவியா என்ன சொல்ல ஏமா சிக்ஸ் ஷாப்ல போடாதீங்க அதுல கெமிக்கல் அதிகமா கலக்குறானுங்க இப்ப புதுசா ஒரு ஷாம்பு போட்டுக்கறாங்க என்ன ஷாம்பு டிஜெண்ட் போல்ட் சரினா போடா டிஜெண்ட் போல்ட் என்ன தெரியலையா இத மாதிரி தான் நைட் டிராவல்ஸ் எங்க இருந்து எங்க போகுது இப்ப வண்டி மாலைநூர்ல வண்டி லோடு ஏத்திக்கின்னு சென்னை சென்னை சென்னைக்கு போகுது ஆமா ஏடா பெண்கள் போடுற துணியை போய் போட்டு வந்து இந்த ஆள பெண்கள் போடுற ஆளடா வேலையை பாரு என் பொம்மை தான் போடணும் வேண்டாம் ஆமா ஏன் ஆம்பளை போடக்கூடாதா போடக்கூடாதா பொம்னேட்டி மட்டும் ஆம்பளை போற ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் நல்லா டைட்டா மாட்டி மெட்ராஸ் மெயின் ரோட்ல ஏண்டா நாங்கள போடுவோம் எப்படியா அதுக்கு இல்லங்க எவ்வளவு துணிலாம் போட்டு பார்த்தேன் சாரி பேண்ட் போட்டு பார்த்தேன் டவுசர் போட்டு பார்த்தேன் ஜட்டி போட்டு பார்த்தேன் எனக்கு மக்கி மேதம் கிடையாது இத போட்டா தான் உள்ள காத்து ஏசில வரல அது சிலு 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 சிலுன்னு வருது அது மட்டும் இல்ல இந்த துணியில வேற மக்கி உண்டு என்ன பண்ணுவ நேத்து ஆன ஒரு நீ கம்பெனி வேன் விட்டு பஸ் விட்டு நடந்து வந்த ஆமா பஸ்ல கண்டை டிக்கெட் கேட்டாரா கேட்டாரா துட்டு எங்க எடுத்து கொடுத்தேன் ஏடா பாதி வந்து எடுத்து கொடுத்தா இத போறங்க அப்படி கிடையாது எப்படி பண்ணி தான் ஒரு கண்ட்ரைட் ஒரு பேச்சு முறைக்கு நான் ஒரு பேசிந்திரு நான் டிக்கெட் கேளு அப்படியே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சிறுசேமிப்பு மையம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எனக்குமே வச்சிக்கடா பாவிங்களா என்ன அடிக்கிற என் பேர் தெரியல உனக்கு என்னடா உன் பேரு என் பேர் தான் நயன்தாரா நயன்தாரா இங்க இருந்தா தூக்கு மாட்டி தொங்கிடுவா எங்க அப்பா வச்ச பேர் நயன்தாரா நயன்தாரா எங்க அம்மா வச்ச பேரு வரம்போத்தா பாடா இல்லங்க நான் சொல்றேன் யாரும் தவறா நினைக்காதீங்க சொல்லு இது பேர் என்ன இது பேரா நைட்டியா நைட்டியா குவார்டரா ஏய் நைட்டிடா இது ஏன் நைட்டின்னு பேர் வச்சான் ஏன் வச்சாங்க நைட்ல போட்டா நைட்டின்னு பேர் வச்சான் அடடே இப்ப எது நைட்ல போடுது எப்ப போறாங்க எப்ப வேணா மாட்டி சுத்த வந்தா மாடாதே டேய் டேய் மாட்டிக்கிட்டு மல்லிகை கடைக்கு போடுத்துங்க அவன் கடைக்காரங்கன்னு எப்படி இதை தெரியல சரி அவன் பெறாக்கு பார்த்து சக்கரைக்கு இடத்த இடத்துல போடுறானா சக்கரை இடத்துல போறானா பெறாக்கு பார்த்து கீழே போட்டிங்கிறான் அவன் ஒரு பொம்பளையா பிறந்தா அடக்குடக்கமா இருக்கணும் உடம்பு சரியில்லையா வீட்டை போய் நல்லா ரிசண்டா குளிச்சுட்டு குளிப்பாடு கட்டி புடவை கட்டி சாயிட்டு போட்டுன்னு ஹாஸ்பிட்டல் போனோம் வருதுங்க வேகமா வந்து ஒரு நைட்டு மாட்டிக்குதுங்க வண்டியில உட்காந்துக்குதுங்க டாக்டர் எதிரில் உட்காந்து எப்படி இருக்குது அவன் கண்ணுக்கு அவனா பண்ணான் டாக்டர் பெறாக்கு பாத்துக்கினேன் ஊசியில மருதி ஏற்றி கையில் அடிறான் அவன் செவத்துல அடிக்கிறான்